நான் இப்ப ரீசெண்டா பிரேசஸ் போட்டேன். பிரேசஸ் போட்டதுக்கு அப்புறமா நெறைய அழுக்குகள் அதுல சேருது. இது வந்து சில டைம்ல எனக்கு வலியாவும் தெரியுது ஈர்ல. இத வந்து நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றது? டெஃபினட்டா நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கான ஸ்பெஷல் பிரஷஸ் இருக்கு. பிரேசஸ் இருந்தாலும் அந்த பிரேசஸ டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி யூஸ் பண்ற அந்த ஸ்பெஷல் பிரஷஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம சூப்பர் ஃப்ளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2 பல்லுக்கு நடுவுல இருக்கிற அழுக்க எடுக்கிறதுக்காக இது பிரேசஸ் யூஸ் பண்றவங்களுக்கு நாங்க அட்வைஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம ஒரு கரெக்ட்டா ஒரு மவுத் வாஷ் யூஸ் பண்றாங்கனாலே பாதி ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகும். ஆனா வந்து ஒரு கம்ல இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா வந்து உங்க டென்டிஸ்ட நீங்க கண்டிப்பா மீட் பண்ணி அந்த இடத்துல ப்ராபபிலி ஒரு எக்ஸ்ரே எடுத்து அதுல ஏதாவது ஈர்லயும் ப்ராப்ளம் இருக்கான்றத ரூல் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்றத அட்வைஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணாத பட்சத்துல அழுக்குகள் நிறைய சேர்ந்து ஈர் நோய் நிறைய ஆகி சில டைம்ல வந்து பல்லுல ஹெவியா இன்ஃபெக்ஷன் ஆகி பல்லே இழக்கிறது கூட நேரிடலாம். ஸோ பிரேசஸ் போடுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணும். சில டைப்பான ஃபுட்டையும் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா அந்த சிம்பிளர் வே ஆஃப் இதை அவாய்ட் பண்றது பெட்டர் கோ ஃபார் அலைனர்ஸ் நான் சொல்லுவேன். உங்க கேஸ் அலோவ் பண்ணுச்சு அப்படின்னா அலைனர்ஸை யூஸ் பண்றப்ப ஏன்னா அது வந்து இன்னும் பெட்டரா நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். பெட்டரா உங்க ஓரல் ஹெல்த்தும் கம் ஹெல்த்தும். ஸோ பிரேசஸா அலைனரான்றது உங்க டென்டிஸ்ட் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. கரெக்டான ட்ரீட்மெண்டே பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் உங்களுடைய நண்பர் டாக்டர் பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ்.